இன்னைக்கு வந்து த்ரெட் பைப்பிங் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணி தனித்தனியாக வைப்போம்ல, நான் இப்போ வந்து ஒன்றாவே ஜாயின் பண்ணி வைக்க போகிறேன். எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைனிங் மட்டும்தான் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் வைக்கணும். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு ஃபூட்டர் வந்து ஒன் சைடு உள்ளதான் மாற்றிக்கலாம். நான் நல்ல கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராஸ் பீஸில் தான் த்ரெட் பைப்பிங் தச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ த்ரெட் பைப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து லைனிங்கில் மட்டும் நல்ல பக்கத்தில் வச்சு பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்ல ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஷோல்டர்கிட்ட அந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ணது தனித்தனியாக ஜாயின் பண்ணும்போது அது ஒரு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அதனால இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ லைனிங்கில் வச்சு தையல் போட்டாச்சு. இப்போ மெயின் கிளாத்தும் அந்த ஷோல்டர் தையலுக்கு நேராக வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிடலாம். ரெண்டு ஷோல்டர்லேயும் நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஷோல்டர் ஜாயிண்டில் கரெக்டாக லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு பின் பண்ணிடலாம் நகலாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து லைனிங் வச்சுருக்கோம்ல, லைனிங் நல்ல பக்கத்துலேயும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பைப்பிங் ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஓரம், அந்த பைப்பிங் வந்து கனமாக இருக்கும்ல, அந்த ஓரமாகவே தையல் போட்டுடலாம் ஃபுல்லாக சுற்றி. இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. திருப்பி பாருங்கள், நமக்கு அழகாக பைப்பிங் கிடச்சிருக்கு. நான் உள்ளே அப்படியே கட் கொடுக்காம தையல் போட வந்துட்டு அது ஒரு மாதிரி சுருக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. திரும்ப எடுத்து சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிறேன் உள்ளே. நம்ம எப்போவுமே நெக் தைச்சிட்டு திருப்பி எடுக்கும்போது சின்ன சின்ன கட் போட்டு திருப்போம்ல, அதே மாதிரியேவும் அந்த வளைவு வர இடத்துலலாம் கட் கொடுத்துக்கலாம்.
இப்போ அழகா நீட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுடலாம். நல்லா நீட்டா நமக்கு பைப்பிங் அழகா கிடைச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.